5 நாளோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25,000. அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம பண்றோமா என்ன இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. இப்போ நம்ம எம்எம்ஜியில் படிக்கிற விஷயங்களுக்கும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு லைஃப் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம், அதில் ஒவ்வொரு செக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு இலுமினாட்டி செஷனில் ஒவ்வொரு செஷன் பார்க்கும்போது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நம்ம எம்எம்ஜி ட்ரைனிங்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் நம்ம ட்ரைனிங்ஸ் எடுப்போம் நம்ம ஷேர் பண்ணலாமா? வேற என்னென்ன ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணலாமா? நான் வெளியில நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அது ஃபாரினர்ஸ் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. பெரிய மணிக்கு மில்லியனர் ஃபீஸ் வந்து 20,000 இருக்கும், 10,000 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் கூட அந்த ஒரு விஷயம் தான் போகும். இந்த ஒரே விஷயத்த ஈவினிங் 6 மணி வரைக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுருவாங்க. அது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் தெரியும். மேக்ஸிமம் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ற மாதிரி தெரியாது. அந்த மாதிரி எமர்ஜி வந்த பிறகு தான் நம்ம வந்து எல்லா விதமான ஒரு ஃபேமிலி மேனா இருந்தாலும் சரி தான் எப்படி அப்ரோச், எப்படி பேசணும், கஸ்டமர் மதிக்கணும். நம்ம வந்து வேட்டைக்கார மாதிரி அந்த வந்து வேட்டைக்கார மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த விஷயம். ரெண்டாவது நம்ம வந்து எப்படி சேவிங்ஸ் எப்படி பண்ணணும். இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணோம். இப்போ நிறைய எங்கேயெல்லாம் நம்ம வந்து எந்த வகையான இன்கம், ஒரே இன்கம் போதுமா, 21 வகையான இன்கம் நம்ம பண்ணணும். இது நிறைய விஷயம். இது என்னன்னா நிறைய பீப்புள் வந்து அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியாம அவங்க அந்த பிசினஸ் மட்டும் பார்த்துட்டு வீட்டில் வந்து ஒரு சாப்பிட்றது கூட பணம் இருக்காது. ஆனால் கடன் வாங்கி வாங்கி போயிடுவாங்க. மாஸ்டர் சொன்ன விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிற்கணும் அப்படின்னா உங்க சாப்பாடுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இதை பண்றேன்னு சொல்லிட்டு அதிலே உள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் இருக்காது, கஷ்டப்பட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி வெறுத்து வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி போகாம நம்ம சாப்பிடணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லா ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒரு ட்ரைனிங் தான் நான் பார்க்குறேன். பொதுவாக ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு நாள் மார்னிங் இல்லை ஈவினிங் அட்டன் பண்ணா சரியாரும். கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், 2 நாள் அங்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா சரியாரும் அப்படின்னு நினச்சா, என்னோட 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி சரி பண்ணி நடக்கவில்லை. அது மாதிரி உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் அப்படி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாமல் தெரியல. அறிவல் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் யார் கேட்க வரா அப்படி. நான் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க, இன்னொருத்தங்க போய் ட்ரைனிங் எடுத்தாங்க. 7 நாள் பிரபஞ்சம் அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்தாங்க. அப்புறம் அவங்க ரெகுலராக தண்ணி அடிக்கிறாள், அந்த 7 நாள் பிரபஞ்சம் அந்த ட்ரைனிங் அடிச்சதுக்கப்புறம் அவங்க தண்ணி அடிக்கல. எண்டில் வந்து வீடியோ கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் இவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் 7 நாள் தண்ணி அடிக்கல அப்படின்னு. அந்த ஃபீட்பேக் நான் பார்த்தேன். பரவாயில்ல, இவர் நம்ம ட்ரைனிங்லாம் ஒன்றும் வேலை செய்யல, இவர் ட்ரைனிங் வேலை செஞ்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் யார் நம்ம கூட சேர்ந்தாலும் சரி வாழ்க்கை ஃபுல்லாக கூட்டிட்டு போகிறது. ஸோ எல்டிஎஸ் பயன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது திரும்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 7 நாள் முடிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அது யார் அப்படின்னு. இவ்வளவு அவங்க ட்ரைனிங் அப்படின்னு அவரு ஏன் ட்ரைனிங் முடிச்சு இவர் தண்ணி அடிக்காம இருக்காரு அப்படின்னு அவர் இன்னைக்கு அந்த 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 வீடியோ ஓட்டி டிக்கெட் புக் பண்ணி அவரு ட்ரைனிங் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு திரும்ப தண்ணி அடிச்சு தான் இருக்காரு. எல்டிஎஸ்ல எம்எம்ஜில திரும்ப பிடிச்சி வச்சு மவனே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அப்படி யாரும் பண்ணாங்க அப்படின்னா நாங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக்லாம் எடுத்து கொடுப்பாங்க, செம சார், சூப்பர் சார், ஆனா நான் நீ ஒண்ணுமே பண்ணல, சும்மா ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன், நீ அந்த வீடியோ போடாதீங்க அப்படின்னு. யாரோட ஃபீட்பேக் இல்லை இருக்கும். ஸோ ஒரு ட்ரைனிங் அப்படி பொறுத்த வரைக்கும் அது கண்டினியூஸா இருக்கும்போது தான் அதுக்கு சக்சஸ் வரும் அப்படின்னு எம்எம்ஜில ரொம்ப அசைக்க முடியாத நண்பர். அதுக்கு தான் வந்து எல்லாரும் அவங்க போட்டோ எல்லாம் ரொம்ப போல வச்சு பார்த்து நம்ம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தோண்டிட்டே இருக்குது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னொன்று வந்து ரெகுலரா பார்க்கணும், ரெகுலரா அவங்கள கண்டினியூ பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, ஞாபகம் இல்லை. செல்வன் சொல்லுங்க, நான் சொல்றேன். சார் வணக்கம் சார். சார் அதான் எங்கள் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரபஞ்ச தியானம் அப்படின்ற மாதிரி காலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்ஓஎஃப்னு ஒரு ப்ரோக்ராம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஜாயின் பண்ண நம்ம இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வரோம்னாக்கா அவங்களுக்கான ஒரு செக்ஷன் மாதிரி ஈவினிங் செக்ஷன் ஒன்று நடத்துவாங்க. அதில் அப்போ அந்த இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 வீக் வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பற்றி, கம்பெனியோட எப்படி நமக்கு யார் யார் வந்து பிஸ்னஸில் எப்படி இருக்கிறாங்க போகிறாங்க, அப்போ அடுத்து எப்படிலாம் நம்ம யார் கார் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க அந்த கார்டு இன்விடேஷன் மாதிரி, அதாவது அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறது, நோட்டீஸ் கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் நமக்கு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி இது ஆனால் ஏதோ ஒன்று குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட தான் பிஸ்னஸே இது. ஆனால் மக்கள்கிட்ட நம்ம மூவ் பண்ணுறது இது மட்டும் போகாது. ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த கார்டுன்றது, விசிட்டிங் கார்டுன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஒரு இதில் ஏதோ ஒன்று யூடியூப்ல பார்த்தோம் உங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணால் அதுக்கப்புறம் நான் விசிட்டிங் கார்டு எல்லாம் அடிக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்க கூட பயணிக்கும் போது மக்கள்கிட்ட அவங்க என்ன வந்து நீடோட இருக்கிறாங்க, அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்கள முதல்ல பாண்டிங் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளேயே போகணும். ஏன்னா அவங்களா வந்து முடிவெடுத்து அவங்க நம்ம கூட வரணுன்றதை பற்றி உங்ககிட்ட இந்த எம்எம்ஏ வந்ததுக்கு அப்புறம் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், பண்ணிடலாம் சார். ஓகேமா, கிரேட் கிரேட்.
ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ செல்லம். இதே மாதிரி எப்படி எம்எம்ஜி வந்து எப்படி உங்க கூட வந்து லைஃப் டைம் டிராவல், நீங்க எம்எம்ஜி ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ணல, அது வேற இருக்காது. அப்படி லைஃப் டைம் டிராவல் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்கு உங்களுக்கு எம்எம்ஜி பிடிச்சிருக்க கொள்ளுவாங்க, அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பா எம்எம்ஜி வெளியிருந்து படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும், பெய்ட் பண்ணி படிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், ரைட்டா? இதே மாதிரி நீங்க உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட, உங்க எல்லாரும் நீங்க மீட் பண்ற ஆளுக்கு கூட, டவுன்லைன் கூட, ஆக்டிவா இருக்கவங்க கூட, ஆக்டிவா இல்லாதவங்க கூட, உங்க டீம் கூட, எல்லாரும் கூட இதே மாதிரி டீல் பண்ணுங்க. லைஃப் டைம் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வாழ்க்கையில மேலே எங்கேயும் விஷயம் நடந்துட்டே இருக்கும். பொறுமையா இருங்க, அவங்க பிரச்சனை முடிச்சுட்டு வரட்டும். 2 3வது நான் சொன்ன அந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு நாள் ட்ரைனிங்ல ஒருத்தர் மாற்றம் இருக்கே இருக்காது. அது திரும்ப பழைய குருடி கலவு தரன்னு பெறுவாங்க. இந்த லைஃப் டைமை கூட்டிட்டு போகும்போது 1 2வது வந்து கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டினா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி கூட இருக்கணும். அண்ணன், மாமன், சித்தி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜோவாரி, அவங்க கூட திரும்ப நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க படிச்ச விஷயம்லாம் மறந்து போயிடும். நான் என் டீம்ல கூட சொல்லுவேன், எல்லாரும் கூட உங்க வீட்டுல கனெக்ஷன்ல இருக்காதீங்க அப்படி சொல்லுவேன். மாமா, அத்தை, சித்தி, மாமாக்கு அப்படின்னு பொங்கி பொறவி ரவும் போல பேசி அப்படியாக்கா நீ நல்லா இருக்கியா, அத்தை மாமா நல்லா இருக்கானா, உறவாடாதீங்க. நீங்க எம்எம்ஜில ரொம்ப நாள் இருக்க முடியாது, நிலைக்க முடியாது, எம்எம்ஜியோட பழக்கம் கொண்டு வர முடியாது. இங்க வந்து நம்ம ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த உருவாக்கி இந்த ரத்தத்துக்குள்ள, இந்த கூட்டத்துக்குள்ளே இருங்க. அதுக்கு அவங்களை வெறுத்து வச்சுல ஒரு நாள் லீவுக்கு 2 நாள் ஃபோன் பண்ணி பேசுங்க, அதோட ரைட்டு. அண்ணன், மாமா, சித்தி, கித்தின்னு உறவாடுனீங்க, எம்எம்ஜியோட ரத்தம் உங்கள்கிட்ட இருந்து போயிடும், பறைய குறி கழுவி போயிருங்க, திரும்ப உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. 2வது, உங்களை வந்து எம்எம்ஜில நீங்க யாருக்கும் கோச்சிங் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு எம்எம்ஜில இருக்கீங்க, நீங்க ஏன் கோச்சிங்? எல்லாம் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்ணிட்டு இருக்கா, உனக்கு என்ன கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், பொலிட்டிக்ஸ் பார்ட்டி, இன்னைக்கு இந்த பார்ட்டி இவ்வளவு பெருசாயிட்டு நாளைக்கு பெரிய இப்படிலாம் இல்லை. பியூர் அண்ட் பியூரா எம்எம்ஜி ரத்தம் யாருக்குள்ள ஓடுதோ அவங்க மட்டும் எம்எம்ஜில இருப்பாங்க. அந்த ரத்தம் எல்லாம் வெளியே போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் ட்ரைனிங் பெருசா பண்ண முடியாது. 2வது வந்து இந்த மாதிரி கூட்டத்து கூட எப்பவும் இருங்க. எம்எம்ஜி பிடிச்சிருக்கா எம்எம்ஜி கூட்டத்துல இருங்க. உங்க பிரபஞ்சம் கூட்டம் பிடிச்சிருக்கா பிரபஞ்சம் கூட்டம் இருங்க. உங்க அப்ளைன் கூட்டம் பிடிச்சிருக்கா அங்க இருங்க. எந்த கூட்டம் பிடிச்சிருக்கோ என்ன ஆகணுமோ அந்த கூட்டத்துக்கு இருங்க. தன்னால நம்ம ஆகும். கடைசியான பாயிண்ட், ஏதாவது ஒரே விஷயம் படிச்சு பெரிய ஆக முடியாது. அது கூட நிறைய விஷயங்கள் உண்டு. இப்ப நம்ம வந்து டீசெண்டா காலையில சட்டைக்கிட்டே போட்டு அப்படியே ட்ரைனிங் நல்லா இருக்கு, சூப்பர் போயிட்டோம். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுல என்ன பிரச்சனை தெரியும். பொண்டாட்டி கூட பிரச்சனை இருக்கும், புருஷன் கூட பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், ஹெல்த் பிரச்சனை இருக்கும், எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை யார் சால்வ் பண்ணுவா? எனக்கு நெட்டு மகளை சம்பாதிக்க சொல்லி விடுங்க சார், சம்பாதிக்க சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சம்பாதித்து என்ன பண்ணுவேன்? லட்சமா கடத்த அடைப்பேன், அம்மா கனவை நினைவேற்றுவேன், பொண்டாட்டி கனவை நினைவேற்றுவேன், தெருவில் போவேன். சம்பாதிச்சு எங்க போவோம்? கடனை எப்போ வாங்கணும், ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் தெரியாது. அதுல அழிஞ்சு போவோம். கடன்காரன் தொல்லை, கடன்காரன் டார்ச்சர் பண்ணுவான். நீங்க கொடுக்க ட்ரைனிங் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அந்த கடன் எப்படி அடைக்கணும், கடன் எப்படி குறைக்கணும், சொந்த கால எப்படி நிற்கணும், பேசிவ் இன்கம் ரெடி பண்ணணும், விதவிதமான இன்கம் ரெடி பண்ணணும். இந்த விஷயம் வேணும் இல்லையா நமக்கு? ஒரு மனுஷனுக்கு வெறும் ட்ரைனிங்கும் நீங்க உங்க டீம் கூட கனெக்ட் பண்ண வெறும் இல்ல, அவன் லவ் லைஃப் நல்லா இருக்கா, அவன் ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருக்கா, அவன் கடன்ல நல்லா இருக்கானா, ஹெல்த்ல நல்லா இருக்கானா, அவன் கெட்ட பழக்கம் வச்சிருக்கானா பாருங்க. நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம எம்எம்ஜில இருந்து லட்சக்கணக்கில் வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுது சொல்லார், கிடைக்குமா அப்படின்னா இல்ல, எங்க கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னா. இந்த நிலைமை மோசமான நிலைமை. எங்க கேட்டாலும் பணம் கிடைக்கலன்னு சொல்ற நிலைமை மோசமான நிலைமை. உங்க வேல்யூவை கூட்டிக்காங்க, கிரெடிபிலிட்டி கூட்டிக்காங்க. எம்எம்ஜில யாரும் வந்து 5000 ரூபாய் யாரும் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா எம்எம்ஜில படிச்ச ஒரு வருஷம் 2 வருஷத்துல 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா ஃபோன் பண்ணா கிடைக்கும். அப்படி நம்ம மரியாதையை மக்கள் இடையில எப்படி கூட்டுறதுன்னு படிச்சிக்கலாம். நான் சொன்னேன், எனக்கு நல்லா புரியுது, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பணம் கட்டணும், டன். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு கையை வெட்டி போட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆபரேஷன் பண்ணுங்க செத்து போறேன், பணம் கிடையாது, ஆபரேஷன் பண்ண முடியாது, நீ மூடிடு, நான் வீட்டுக்கு போறேன். நாங்க சாவது கூட கடன் வாங்கி என் உயிர் பழக்கி நாங்க நினைக்க மாட்டோம். நீங்க அகம்னு ஒருத்த ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கலாம், அவன் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட். அவன் சாவ கிடக்கும்போது சார் எப்படியாவது காப்பாத்துறீங்க சார், இந்த ஒரு ஆபரேஷன் தான் சார் அப்படின்னு எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லட்ச லட்சமா பணம் கொடுத்து அவனை காப்பாத்துச்சு. இன்னைக்கு அவரு பெரிய இருந்துட்டு இருக்காரு. எல்லாமே கம்பெனி பார்த்தாலும் முடியல. இன்னைக்கு வேற சோத்து பழப்பு என்ன பண்ண சரி எப்படியாவது பண்ண சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சார் அவர்கிட்ட படிக்கலாம், படிங்க, எங்கனாலும் படிங்க, ஏதாவது ஒன்று படிச்சா நல்லதானே அப்படின்னு. ஒரு வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயம் என்ன மாதிரி பிரின்சிபல் வாழ போறீங்க. ஒரே ஒரு விஷயம் இல்ல, இலுமினாட்டிஸ் எப்படி உங்க உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப், உறவு, லவ் லைஃப், உங்க குழந்தைக்கு கூட கடன், உங்க ஹெல்த், உங்க அக்க பக்கம் எல்லாத்துலயும் நம்ம சிவியரா இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏதோ ஒன்னே படிச்சுட்டு சூப்பர் டூப்பர் இன்னைக்கு பெரிய பெரிய ப்ராடக்டர் அந்த டைரக்டர் நீங்களாம் காணாம போறது காரணம் என்ன? அவங்க வெறும் கம்பெனி அதை மட்டும் நம்பி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க காணாம போயிட்டாங்களா? அந்த பல விஷயங்கள் நம்மளை சுத்தி நம்ம செழிப்பா இருக்கும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஓட்டு கோச். வேற யாருக்கும் சொல்லலாம் ஓட்டு கோச். இந்த புக்கு நீ எப்படி எழுது அப்படின்னா, இந்த புக்கெல்லாம் எழுதி பணம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எழுதிரு. அந்த பேசிக்காக உள்ள என்னெல்லாம் இருக்கணுமோ, ஒரு மனுஷன் என்னெல்லாம் தேவை அதை இதில் எழுதாத. இந்த நெப்போலியன் பண்ணால திங்கன்கிற ஒரு புக்கு, இவர் இவ்வளோ வருஷமா உலகத்தில் இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணலை. இப்போவும் 20 வருஷமா ஒரு விஷயத்தை தேடி யாருமே பண்ணலை. இந்த மாதிரி இருக்கும்போது பணக்காரங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணது ஒன்று தானே. ஆனால் பணக்காரனா இவங்க வெறும் பணக்காரன் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இவங்க வெறும் பணத்தால் பெரியவங்க கிடையாது. இவங்க சந்தோஷத்துலையும் கனவுலையும் இவங்க நினைச்ச சந்தோஷத்தில் வாழ்றது, அதுலேயும் அவங்க பணக்காரங்க.
இது வந்து ஒரு பணம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பின்னாடி நிறைய விஷயங்கள் ஏன் உண்மைதான். இப்போ வந்து நம்ம பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பணம் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா. நம்ம பில்லு, வாடகை, வீடு எப்படி வாழணுமோ, என்னெல்லாம் தேவையோ அதுக்குண்டானெல்லாம் நம்மகிட்ட பணம் கெட்டாமல் நம்ம அந்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. இவர் இவ்வளோக்குள்ள ஸ்டடி பண்ணிட்டு 20 வருஷமா திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் எல்லாம் நாலேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து உலகத்துக்கு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அவங்க மீட்டிங் கூப்பிட்டு வந்து நம்ம சொல்லலாம் அந்த 1% உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்கன்னு. சோஷியல் மீடியா எப்படி இருக்கும்? சோஷியல் மீடியா ஓகே, இது இப்போ யூடியூப் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஜென்ரலாக அங்கே அது கூட வந்து அவங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. மீடியா, ப்ரெஸ், கவர்மெண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண அந்த ஆட்கள் வந்து இவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அந்த புக்கை பப்ளிஷ் ஆகி போயிட்டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் வந்து 37 பாயிண்ட் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் பப்ளிஷ் பண்ணி அவங்களாம் படித்தது உடனே அவ்வளோ புக்கு அவங்க ரிட்டன் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் நான் 17 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கேன். இன்னும் இதை பற்றி நான் டீட்டெயில் எனக்கு தெரியல. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு அப்புறம் 17 பாயிண்ட்ஸ் அதில் செக்ஸை பற்றி வரும். ஒரு மனுஷன் வந்து அதில் அடக்கி இருக்கான் அப்படின்னா அதை வந்து அவங்களை சாதிக்க முடியாமல் பண்ணுவாங்க. இதனால தான் அந்த பணக்காரங்க, கவர்மெண்ட் எல்லாரும் இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு அவனை வந்து இதில் ஒரு பசிலே வச்சிருப்பாங்க. ஸோ அவன் 24 நேரம் அதை பற்றி நினச்சிட்டு இருப்பான். அவன் வேறு எதுவும் தாண்டி வரமாட்டான் அப்படிங்கிற பாயிண்ட்டும் அந்த நான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நான் கல்யாணிலேருந்து பேண்ட்ரா காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு நான் ட்ரைவ் பண்ண 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். அந்த 3 மணி நேரம் ஆடு இப்போ அது இருக்கான்னு தெரியல. நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் ஆடியோ இருக்கும். 3-3.5 மணி நேரம் இருக்கும். போகும்போது 1.5 மணி நேரம் கேட்பேன், வரும்போது 1.5 மணி நேரம் கேட்பேன். பாட்டுக்கிட்டலாம் கேட்க மாட்டேன். 2 பாயிண்ட் பார்த்தோம் நம்ம இதில். யாராவது இதை கவனிச்சிருக்கீங்களா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த விஷயத்தை? மொதல் பாயிண்ட் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனை பேர் இங்கே திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் படிச்சிருக்கீங்க? கமெண்ட் பண்ணலாமா? எஸ் நோ அப்படி ஒரு புக் இருக்குது தெரியுமா? திங்க் அண்ட் க்ரோ ரிச் நம்ம வீட்டில் இருக்கா? அப்படி இல்லை. எங்கே இருக்கு? எந்த ரூமில் இருக்கு பாருங்க. 402 இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பற்றி படிச்சிருக்கேன். நோ சார் எஸ் சார் நோ சார் எஸ் திங்க் அண்ட் க்ரோ ரிச். ஓகே, கிரேட். ஃபர்ஸ்ட் கேள்விப்படுங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச் கண்டிப்பாக படிங்க. ஏன்னா அது வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய ஆளா இருங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆளா இருங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் பிகம் ரிச். ஏன் அப்படி புக் எழுதல? திங்க் அண்ட் க்ரோ ரிச் யார் இருக்காங்க? யோசிங்க, அப்புறம் பெரிய பணக்காரர் அவங்க அடிச்சுக்கலாம். ஏன்னா யோசிச்சா மட்டும் தான் பணக்கார முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணி பணக்கார முடியாது. நமக்கு தெரியும், கூலி வேலை செஞ்சவங்களா 8 மணி நேரம் 10 மணி நேரம் செஞ்சு பணக்காரலாம் முடியாது. யோசிச்சா தான் பணக்கார முடியும். அந்த ஒரு பாயிண்ட். இதுல நம்ம இலுமினாட்டிஸ்ல நான் படிச்சு ஷாக்கான விஷயம். நான் வந்து ரொம்ப வருஷ காலமா திங்க் அண்ட் க்ரோ ரிச் தான் கடவுள், இதை படிச்சு அப்படி பெரிய ஆளாயிரம், நம்மளும் பெரிய பணக்காரங்க படிச்சிருந்தேன். அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இலுமினாட்டிஸ் கதை தெரிஞ்சவங்க தெரியுது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல நிறைய விஷயத்தை உருவிட்டாங்க அப்படின்னு. அது நான் கடைசி புக்கு சத்தம் இது பண்ணுங்க, ஃபுல் பாருங்க. பேப்பர் இது அது ஆத்தர் பேர் காட்டுங்க. நெப்போலியன் ஹில். ஸ்பாட்லைட் கொடுங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் சரிதான். இதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். தேங்க்யூ. இது உலகம் ஃபுல்லா செம சேல்ஸ். உங்களுக்கு தெரியும், 20 வருஷமா அவர் எல்லா பணக்காரங்கள்கிட்டையும் கேட்டு எந்த ரூபாயும் இல்லை வாங்காம, எந்த ரூபாயும் வாங்காம 20 வருஷமா பணக்காரங்களாம் இன்டர்வியூ எடுத்து எப்படி இவங்க பணக்காரங்க, எப்படி பணக்காரங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம இந்த கார் ஓனர்லாம் இருக்காங்க, ஃபோர்டுல கார் ஓனர், இந்த மாதிரி பெரிய பெரிய பரம்பரை உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் ஓகே தாராசா, நீ எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? எங்க கதை மோசமாயிரும். அதனால நீ பண்ண விஷயம் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஆனா ஒன்று பண்ணு, நீ எதெல்லாம் மெயின் விஷயம் இருக்கோ அதை எடுத்துரு, மீதி உள்ளதை நீ பப்ளிஷ் பண்ணு அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி அதை எடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மெயின் விஷயம் தான் நம்மளோட பேசிக் விஷயம். அதை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனுஷனுக்கு புக்கு படிக்க பிடிக்காம பண்ணிடணும். நமக்கு எல்லாரும் புக்கு படிக்க பிடிக்கா? ஸ்கூல்ல அந்த மாதிரி படி கொடுத்துருக்காங்களா? இல்ல, புக்கு படிக்க பிடிக்காது. யாருக்குள்ள அட்வைஸ் கேட்கணும்? சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுக்கல. நெட் மார்க்கெட்டிங் பத்தி யாரும் சொன்னா நம்ம அம்மிட்ட போய் கேட்போம், நம்ம சித்தப்பட்ட போய் கேட்போம், நம்ம ஃப்ரெண்ட்ட போய் கேட்போம், சோத்துக்கு வழியெல்லாம் போய் கேட்போம். அப்படி பண்ணலாமா வேண்டாமா? அவன் என்னன்னு சொல்லுவோம். எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நீ ஜென்மத்துக்கு உருப்பட முடியாது அவனே. நான் எங்க அம்மா பேச்சு தட்டவே மாட்டேன், என் பொண்டாட்டி பேச்சே தட்டவே மாட்டேன். எங்க நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணுது? பொண்டாட்டிக்கு என்ன தெரியும்? தப்பா நினைக்காதீங்க. அவங்க அதுல நெட் மார்க்கெட்டிங் பெரிய மாஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இந்த பேசிக்கான விஷயத்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல இருந்து உருவிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதை தான் நம்ம இந்த இலுமினாட்டி செஷன்ல படிப்போம். ஒரு விஷயமா யாரும் ரெகுலரா படிக்கணும் படிங்க, அல்லது இலுமினாட்டி செஷனை ஃபுல்லா வாங்கி படிக்கனாலும் நீங்க படிக்கலாம், அது வேற கதை. ஸோ இந்த எந்தெந்த விஷயத்தை உருவிட்டாங்க அதுதான் நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல இருந்து இல்ல அதை தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணுமே பண்ணாதுக்கு அவங்க சொன்னா ஏதாவது பாயிண்ட் எடுத்து படிச்சா உருப்படுறது ஓகே தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டா? இதை பத்தி நீங்க எல்லாம் நினைக்கீங்க? இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் படிச்சு எல்லாரும் பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்களா? அதுல ஏதாவது விஷயம் மிஸ்ஸிங்கா இருக்குமா? இந்த இலுமினாட்டிஸ்ல வர லெசன்ல அதை பத்தி படிக்கலாம். இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. நம்ம செஷன் எக்ஸாக்டா 40 மினிட்ஸ் ஓடும். இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல இருந்து உருவிட்டாங்க. இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செஷன்ல தெரியும் நினைக்கிறேன். புதுசா இருக்கவங்க யாருக்கும் சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, இதை பத்தி யோசிங்க. இது சரியா தப்பான்னு யோசிங்க. எகைன் நானும் சந்தேகப்பட்டேன் அது சரியா இல்லையான்னு. அப்புறம் என்னெல்லாம் உருவனாங்களோ அந்த உருவன விஷயத்தை பத்தி நான் அனலைஸ் பண்ணேன். யாருக்கிட்ட கேட்கணும், யாருக்கிட்ட படிக்கணும்? இப்போ ஒருத்தர் அன்பழகி வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்களோட பெரிய லீடர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அப்ப நீங்க என்ன ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னா, நான் டீம் பில்டிங் கம்பெனில எப்படி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓ வெரி குட் அப்படின்னு சொன்னேன். அப்ப அடுத்த கேள்வி கேட்டேன், உங்ககிட்ட எவ்வளவு டீம் இருக்கு அப்படின்னு. இல்ல நான் இப்ப நான் இல்ல டீம் இல்ல, நான் கம்பெனி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே.
நானா இருந்தா அவருக்கு என் கம்பெனி ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. பெரிய சாம்ராஜ்யம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே நீ எவ்வளவு சாம்ராஜ்யம் கிரியேட் பண்ணிருக்க, எவ்வளவு கூட்டம் பின்னாடி இருக்கு, ஓகே அப்ப நான் அவங்ககிட்ட படிக்க வரேன். வெரி சிம்பிள். இதை உருவிட்டாங்க. இதை நம்மகிட்ட எத்தனை பேருக்கு இந்த நாலேஜ் இருக்கு? பொட்டிகளை பெருசா வைக்கணும்னா யார்கிட்ட படிக்கணும்? யார் பொட்டிகளை பெருசா வச்சிருக்காங்க அவள் படிக்கணும். அவன் சொல்லிக் கொடுப்பான் இல்லையா, அது வேற கதை. வெரி வெரி சிம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உருவிட்டாங்க. ஸோ நான் அதுவும் சந்தேகப்பட்டேன். இந்த மாதிரி இலிமினேஷன் உருவிட்டான்னு சொல்றாங்களா, இலிமினேட் உருவன விஷயம் உண்மையிலே யூஸ்ஃபுல் விஷயமா அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷயம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம போக படிப்போம். ஒன்று, அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு மனுஷனை வந்து செக்ஷுவலி நீங்க டார்ச்சர் பண்ணிட்டீங்க, கோட்பாடு கட்டுரை சோசியல் அது இதுன்னு கடிச்சிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டான். அவன் அதுலயே சுத்தி 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 அங்கேயே நின்றுவான். அது நான் சொசைட்டியை பச்சையா பார்க்க. ஒரு பெண் குழந்தையை வளர்த்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன், பப்ளிஷ் தெரியல. அதை வந்து போதும் கட்டி கொடுக்க போறது, அது புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து அது யாருக்காவது கட்டி கொடுத்துறாங்க. 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போதும் வேற. அப்படி இல்லாம இன்ஜினியரிங் பிகாம் எம்எட் எம்எஸ்சி அதெல்லாம் படிக்க வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்குது. அப்போ வீட்லயும் வேலை செய்யக்கூடாது, கல்யாணம் முடிச்சு போன வீட்லயும். ஏன்னா வெளியே போனா கெட்டு போயிரும் பிள்ளை. இவங்க மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுதோ, உலகம் என்னெல்லாம் நடக்கும், அதே மாதிரி தான் வெளியே எதுவும் நடந்துடும், என் பிள்ளை ஏதாவது நடந்துடும் அப்படின்னு அவங்க திங்கிங். நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப நல்ல சமுதாயம் அப்படி சொல்றோம். ஆனா இவன் திங்கிங் எல்லாம் இதுல தான் இருக்கும். நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, என்னைய தப்பா நினைச்சாலும் சரி, இப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னோட பார்வையில ஒரு பெண் குழந்தையோ வைஃபோ பொத்தி வரத வளர்த்தா வெளியே தப்பு தான் நடக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண சொல்லி கொடுங்க. அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு அதே தைரியம் கொடுக்கலாம். இந்த செக்ஸ் ஒரு விஷயத்தை நினைச்சு அவங்கள அப்படியே பொட்டி பார்க்க வளர்த்து வச்சிருக்கீங்களா, யார் கூட பேசின தப்பு, அவங்க கூட பேசின தப்பு அப்படின்னு ஒரு கருத்தே இல்லை. நான் பாம்பேல நிறைய வந்து டான்ஸ் பார் இருக்கு. டான்ஸ் பார்னா பொண்ணுங்க ஆடுவாங்க, பீர் கீர் குடிச்சிட்டு பைசாலி போடுவாங்க. அப்படி வாழ்க்கையில நான் அன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை அது பார்க்கணும் தோணுதுல போனது. நம்ம ஒரு மனுஷன், அவ்வளோ ஒரு மனுஷன். இதை மட்டும் எப்படி உங்க போதை பொருளா பாக்குறாங்க? என்னையும் ஆட விட்டு எனக்கு பைசா போட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபம் இருக்கு. நீங்க அப்படி எப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு அது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. எப்படி ஒருத்தனை ஆட விட்டு ஒருத்தங்க பாட்டு பிடிக்க அது ஒரு போதை பொருளா பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா முழுக்க நம்ம சொசைட்டி செக்ஸ் இல்லாம தான், செக்ஸை பத்தி தான் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. வெளிநாட்டுல அதை முடிச்சமா போனமான்னு போயிட்டு இருப்பான். நம்ம இதுல அதை மட்டும் தான் திங்க் பண்ணுவான். பிள்ளைகளை பத்தி பழக்கிறாங்களுக்கு கடைசி வரைக்கும் அது ஒண்ணும் தெரியாம அதை ஒரு 30-40 வருஷம் வளர்த்து முடிச்சுட்டு நீ வீட்டுல என்ன பண்ண, சும்மா ஜோத பண்ணிட்டு தானே இருக்க. யாரு உனக்கு பிள்ளை பெத்து போட்டு உன் பிள்ளைய வளர்த்து அதை இவ்வளவு வளர்ச்சி மாவனை நான் மட்டும் இல்லைன்னு நீ உருப்படியா இருப்ப, நீ ஹவுஸ் ஒய்ஃப். அதுக்கப்புறம் புருஷன் சொல்ற வார்த்தை அது. ஒரு ஒய்ஃப் நம்ம வீட்டுல பொண்ணுங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஃபேமிலி எப்படி கொண்டு போறாங்க அந்த விஷயம் தெரியாமல போயிடும். ஒரே ஒரு பாயிண்ட், செக்ஸ். எங்கேயாவது நம்ம பிள்ளை பொண்ணு தப்பு பண்ணிடுவா, யாருக்கிட்டாவது போயிருவா, பிள்ளை எங்கேயாவது போயிடும், ஏன் தப்பு பண்ணிடுவோம். இதுதான் நினைப்பு உங்களுக்கு. அதையும் தாண்டி வாங்கப்பா, படிக்க என்னெல்லாம் இருக்கு. உலக அவங்க இண்டிவிஜுவலா இருங்க. நீ கேரண்டி கொடுப்பியா? நான் 100 வருஷம் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாவேன், கேரண்டி கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் அல்பாயுஸ்ல பேர் தான் பொட்டடிப்புல அவங்க நிலைமை என்ன? அதுக்கப்புறம் நீ யார் பாப்பா? நீ பொத்தி பாத்துக்கிட்ட, நீ செத்ததுக்கு அப்புறம் யார் பாப்பா? ஸோ அவங்களை இண்டிவிஜுவலா வளர்க்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சமுதாயம் அதுக்காக தான் நீ அங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்க கூடாது, கல்யாணம் முடிக்காம அது பண்ண ஒருத்தன் மண்டை டென்ஷன் ஃபுல்லா எனக்கு கல்யாணம் முடியல அதான் இருக்கும் அவனுக்கு. வேற ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது அவனுக்கு. லவ் லைஃப்ல ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா அவன் லைஃப்ல வேற ஒன்றும் சாதிக்க முடியும். சிலவங்களுக்கு அது தோணாது, வைக்காது, வேற கதை. நான் சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல இதை பத்தி சொல்லியிருக்கு. எனக்கு தெரியாது, யாருக்காவது தைரியம் இருந்தா வந்து பேசலாம். சார் இந்த மீட்டிங் என்னோட மிஸ்ஸஸ் பார்க்க வைக்காம விட்டுட்டேன் சார். அதான் எனக்கு பெரிய மைனஸா இருக்கு சார். இதை சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு சார். எனக்கு நிறைய ட்ரெஸ் உண்டாகுது சார். அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் உண்டாகுது சார். அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரமா விலகி போற மாதிரி ஃபீல் பண்றேன் சார். கண்டிப்பா நாளைக்கு 7 மணிக்கு இது நம்ம எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டத்தில் அப்லோட் ஆகும். முடிஞ்சா அவங்களுக்கு லிங்க் கொடுங்க, இருந்துச்சுன்னா பாருங்க. நான் இந்த இப்போ சொல்லி வர லிஸ்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஆனா அது வந்து அவங்களுக்கு நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நான் இப்போ ஃபேமிலி விட்டு ரொம்ப லாங்ல இருக்க மாதிரி அவங்க எனக்கே ஃபீல் வருது சார். அப்படி இருக்குது. ஆனா வந்து இப்போ சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுங்கிறது எனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியல சார். நீங்க முயற்சி பண்ணுங்கம்மா. கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க வீட்டுல அவங்க வைஃப் மூஞ்ச பார்த்தா பிடிக்காது. சரியா? நிறைய ஹஸ்பண்டுக்கு எங்க எம்எம்ஜி பிடிக்காது, இவனும் மரமண்டியும் அப்படின்னு நம்மளுக்கு பிடிக்காது, நம்ம சொல்லி கொடுக்க பிடிக்காது. ஆனா போக தான் சொல்றதுல உண்மை இருக்கான்னு தெரிய வரும். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைங்க. நான் என்ன சொல்றேன், நேரத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்டி சொல்லும்போது அவங்க தினமும் அவங்க பகல் ஃபுல்லா வீட்டுல வைஃப் கூட இருக்காங்க. ஏன்னா டைம் கொடுக்க மாட்டேங்கன்னு ஃபீல் பண்ணாங்க, அதனால கூட இருக்காங்க. ஓகே, நீங்க தினமும் வீட்டுல இருக்கீங்க, நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு போறேன். ஆனா நான் டைம் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றாங்க, நம்மள கண்டுக்கல, நம்மள இஸ்லேங்கள வேற கதை. அந்த பாசங்க கண்டிப்பா அப்படியே நீங்க பண்ணல. நீங்க ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் கொடுத்துட்டு அவங்க இண்டிவிஜுவலா அவங்கள பாத்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கும் கொடுப்போம். இருந்திருக்கலாம் சார். எனக்கு நான் ஊருக்கு போயிட்டு ஒரு மாசத்துல ஒரு 3 days தான் நான் ஃபேமிலிக்காண்டி ஸ்பெண்ட் பண்றேன் சார். பர்ஃபெக்டா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ஒரு இது எனக்குள்ள வீக்னஸ் இருக்கு சார். இல்லம்மா, இது வந்து இல்ல, இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா குவாலிட்டி டைம் இருக்கா. நீங்க கூட என்ன குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு கனெக்ட் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து மாசத்துக்கு 3 நாள் போயிட்டு வர சொல்றீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பரணி லண்டன்ல இருக்காங்க, கோயில்பட்டில பெரிய ஹோட்டல் கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். அவங்களும் அவங்க வைஃபும் 7 வருஷம் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. வெளிநாடு போறாங்க, 1 வருஷம் 7 வருஷம் வரவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கலாம். மாமா ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு கனெக்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, நம்ம மாசம் போயிட்டு வந்து நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்த முடியல. அவங்க 7 வருஷமா கூட இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ராங் கனெக்ஷன்.
சார் நான் வந்து வெளியில வர்றப்போ பாசத்தை அதிகமாக வச்சிட்டோம்னா நம்ம மைண்ட் அவங்க சர்க்கிள்ல சுத்துது சார். நம்ம அந்த பிசினஸ் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற தாட் வராதனால அவங்களோட ஒரு லிமிட்டை கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனால தான் எனக்கு இந்த இஷ்யூ வருது சார். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு புரியுதுமா. நானும் வீட்டுக்கு போனா என் பையன் கூட ரொம்ப கொலைய மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம், நாளைக்கு தேர்வோம் நம்மள அப்படின்னு அப்படியே நம்ம மைண்டை விட்டு போக மாட்டேங்குது சார் அந்த பாசம். அதனால கொஞ்சம் ஒருபடி தள்ளி நின்று பார்க்க மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு தேவை இது சரியான ரிலேஷன்ஷிப் கோச். யாராவது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னு கோச் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க, நீங்க அவங்ககிட்ட படிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நம்ம இஷ்டம். நீங்க உங்க ஹோட்டல் நடத்துறது தான் மாஸ்டர், ரிலேஷன்ஷிப்ல மாஸ்டர் கிடையாது. ஆமா புரியுது சார். அதுல சம்பந்தப்பட்ட ஆளுகளை ஸ்ட்ராங்கா பேசி அவங்க கூட நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா கனெக்ட் வந்து பாக்குறதுனால ரைட்மா. தேங்க்யூ சொல்லுங்க மாஸ்டர். ஃபர்ஸ்ட் உங்களோட சிந்தனைக்கு வந்து நான் தலை வணங்குறேன். ஒரு சாங் வந்து ஒரு பெண்ணை காமிச்சு அது காசு போறது, ஏன் ஒரு ஆணை வந்து காமிக்கல? அது பயங்கரமான சிந்தனையா நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாமே மூவில பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங்னு இருக்கும் மாஸ்டர். ஒரு பெண் ஆடுவாங்க, அவங்களை சுத்தி ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. இது என்ன கல்ச்சர் இது? ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள அடங்கி வைக்கிறாங்க, கற்பனை முக்கியம். அதுவே வந்து என்னன்னா இங்க இன்னொரு பெண் கிட்ட போயிட்டு நம்ம வேசின்னு சொல்றாங்க. அது வந்து கற்பு கெட்டு போச்சு. நம்ம அப்பா அம்மாவே வந்து சுத்தி பாக்குறாங்க ஒரு ஆணா இருக்கும்போது. நம்ம வீட்டு பெண்ணா இருக்கும்போது அது கற்பு பெருசு, வீட்டுல அடங்கி இருக்கணும். இது வந்து எப்படி ஏத்துக்கவே முடியல மாஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறது? டபுள் ஸ்டாண்டர்ட். நான் ஆம்பளைங்க எல்லாரும் கூட டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகே, வெளியே பண்ண பார்த்தா கிண்டல் அடிக்கிறது கல்வி கட்டது. நான் ஏன் பண்ண பாத்திரம் பண்றது இல்லையா? அது வரைக்கும் ரொம்ப இது எல்லாரும் யோசிக்கணும். அட்லீஸ்ட் வெளியே உள்ளவங்க எப்படி இருந்து நம்ம கவனமா இருக்கலாம். எனக்கு என் தங்கச்சி ஒருத்தர் கிண்டல் பண்ணான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் நான் பண்ணேன். அவர் அப்பா சொன்னது, இவன் தங்கச்சி நாளைக்கு வருவா, நீ அவனை கிண்டல் பண்ண. யோ அவர் மௌன அவ நாளைக்கு வருவா, நீ அவளை கிண்டல் பண்ண. யோ நான் யாரும் கிண்டல் பண்ணல, என் தங்கச்சி அவன் கிண்டல் பண்ண. சரி சரி போ அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப சித்தனமாய் உள்ளவர் தான் நல்லா இருக்கும். தன்மா சூப்பர். சத்யா செம பாயிண்ட். கலைவாணி சொல்லுமா. மாஸ்டர், இப்ப நாங்க வளர்ந்தது வந்து எப்படின்னா கிராமத்துல விட்டு விட்டு வெளியே போகாமலே வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து இருப்போம். இப்ப எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்களை வந்து சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, படிக்க வச்சாச்சு என்னத்த கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சுத்தி சொசைட்டி பூரா நம்மள வந்து சொல்றாங்க. எங்கேயுமே பெண் பிள்ளைகளை வெளியே விடாதீங்க, நம்பாதீங்க, இந்த மாதிரிதான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பிள்ளை 3மே வந்து இண்டிவிஜுவலா வெளியதான் இருக்குங்க, வெளியூர்ல தான் இருக்காங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்காங்க. இப்ப எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்காங்க. ஏமா இப்படி இருக்காதீங்க, அப்படி இருங்க, ஏமாந்துடாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிள்ளைங்க ரொம்ப டேலண்டா இருக்காங்க. பழைய காலம் மாதிரி பார்த்ததுமே உடனே லவ் இந்த மாதிரி போற அந்த மெத்தூட் வந்து வந்துருச்சு மாஸ்டர். இப்போ டார்ச்சரா இருக்கு. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு மாப்பிள்ளைய பார்த்துட்டு டார்ச்சரா இருக்கு. எந்த ஒரு ஃபங்க்ஷனை விட்டுக்கு பிள்ளைகள் வந்து வரமாட்டேன்றாங்க. நானும் கூட்டு போறது இல்லை. தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர்மா, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். எனக்கு எல்லாத்துக்கும் கல்யாணிக்கு ரியலி கிரேட். நான் 2 விஷயம் சொல்றேன். எதுக்கு எல்லாரும் பெண் குழந்தைய வெளியே விடுறதுக்கு பயப்படுறாங்க, எதுக்கு ஒய்ஃபை வெளியே விடுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இங்கே தப்பு நடந்துருமோ அப்படி பயப்படுறாங்க. எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இவங்க வெளியே போய் எதுவும் தப்பு நடக்காம பாத்துக்கிறதுக்கு அவங்கள நீங்க தயார் பண்ணா என்ன? நம்ம தயார் பண்ண. எனக்கு உடனே வடிவெளி ஜோக்கு வருது, பேக்கெட் இருக்கு என்கிட்ட தான் ஒண்ணு இல்லையா அப்படின்னு. எனக்கே தெரியாது, நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி. எனக்கு தெரியல எப்படி சொல்லி கொடுப்பேன். அவங்களை பிடிச்சி உள்ளதான். இப்ப நான் சொல்றேன், என் பொண்ணு 14-17 வயசுல இருந்து 13-14 வயசுல இருந்து பிளைட்ல தனியாவா வரும்போது 5 பேர் நம்பர் வேணும். அந்த 5 பேரும் ஆம்பளை நம்பர் தான் வேணும் அப்படின்னு திருச்சி செமினார் வரும்போது இங்க இருந்து பெங்களூர் அங்க 13-14 வயசுல பிளைட்ல ஒத்தில வந்தா. நான் என் பிள்ளை வளர்க்க நான் சொல்ல முடியும்? என் பிள்ளை எப்படி வளர்த்த, எவன் கூட ஓடி போயிட்டு நான் சொல்லணும். நம்ம பிள்ளை எவன் கூடயாவது முட்டாப்பாய் கூட ஓடி போகாம எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பிள்ளைய வெளியே விட்டுணும். கொண்டாட்டி எங்கேயாவது தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதெல்லாம் எப்படி நடக்கலாம், பசங்க என்னெல்லாம் பண்ணுவானு தெரியுமா, எப்படிதான் ஜிம்ஸ் அடிப்பானோ, என்னெல்லாம் கேம் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். எப்படி ரூட் விடுவானு அப்படிலாம் அதை சொல்லி கொடுத்தா ஏன் தப்பு நடக்க போறாங்க? முதல்ல அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும். என் ஒய்ஃப் முதல்ல பேங்க் போயிட்டு வரும்போது ஒருத்தன் பெண்ணு கேட்டிருக்கான். நான் எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும் கல்யாணம் புதுசுல சொல்லிட்டேன். அவங்க பேங்க் போயிட்டு வரும்போது பெண்ணு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது வெளியே பழக்கமே இல்லையா? டியூஷன் போனாலும் அவங்க அம்மா போவாங்க, வெளியே வந்தாலும் அவங்க அம்மாவை தவிர இவங்க பார்க்க முடியாது. இவங்களே அவங்க அம்மா சேர்த்தா பார்க்க முடியும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, டியூஷன் போனாலும் சரி. இப்படி வளர்த்து நம்ம கையில கொடுத்தாங்க. பூமாலை கொடுத்து குரங்கையில கொடுத்தா என்ன? நான் ஒத்தில அதைச்சு ஒத்தில பேங்க் போய் எல்லாத்தையும் ஒத்தில அனுப்பிட்டு பேங்க்ல வேணும் பெண்ணு கேட்டிருக்காங்க, பேசிட்டு இவங்களும் நல்லா பேசிருக்காங்க. உலகம் எப்படின்னு தெரியாது, பசங்க எப்படின்னு தெரியாது, ஆம்பளைங்க எப்படி ரூட் போடணும்னு தெரியாது. இவங்க நல்லா பேசிருக்காங்க, அவனும் நல்லா பேசிருக்காங்க. ஓகே, இது நமக்கு செட் ஆயிட்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க வீட்டுக்கு வரும்போது ரிக்ஷால ஏறி உட்காந்துருக்காங்க. அவனும் வந்து ரிக்ஷால உட்காந்துருக்கான். என்னடா இவன் நம்ம ரிக்ஷால இருந்து உட்காந்துருக்கான். ஏய் நீ மாதிரி இறங்கி அப்புறம் தான் ஓரம் வந்திருக்கு, இவன் நம்மள ரூட் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சா சரி செட் ஆயிட்டு வீட்டுக்கு போய் வேண்டியது அப்படின்னு இருக்கான். அதுக்கு அப்பா இனி நீ எங்கேயும் பெறக்கூடாது, என்ன இனி சொன்ன பிச்சு போட வீட்டுல இருக்கு, உனக்கு பேங்க் எங்க எல்லாமே காய்கறி நானே வாங்கி தருவேன் அப்படியே சொன்னா இல்ல தெரிஞ்சு போச்சா எப்படி இருக்கானு. இனி கவனமா இருக்கு, முழிக்க எவன் எப்படி பார்க்கன்னு தெரியணும். போங்க அடுத்தல போங்க. நீங்க எந்த விஷயத்துக்கு நான் வீட்டுக்கு போறது கிடையாது, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த பயம், இந்த சொல்லிக் கொடுக்க தெரியல, தைரியமா இருக்கு சொல்ல. நீ தப்பு பண்ணிட்டலாம், நீ ஒரு தடவை தப்பு, இதுக்குதான் நான் நெட்டு மார்க்கெட்டிங் போகக்கூடாதுன்னு சொன்னேன். இவங்களாம் தப்பா பேசாம பார்த்துட்டியா வந்துட்டேன், அவனே தப்பா தான் பேசுவான். நீ உன் வைஃப் கூட சப்போர்ட் பண்ணு, எவன் பேசுறேன்னு பார்க்கலாம், நீ செய்யடா, நான் இருக்கேன் பின்னாடி சொல்லுங்க. நாளைக்கு நீ செத்து போனதுக்கு அப்புறம் பிள்ளைகள அவன் தான் பார்க்கணும்.
என்ன சொல்றது தெரியல மாஸ்டர். இப்படியேதான் வந்து வீட்டுல வளர்த்தாங்க சார். இப்ப வந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் யாரான பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி இருக்கணும், அவங்க புருஷன்ல போய் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லும்போது கோவமா வருது. ச்சே, என்ன உலகம் இது, எப்ப பாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணணும், இதேதான் பேசுறாங்களே தவிர இதை தாண்டி வந்து அந்த பெண் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதையே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களே. இந்த சமூகத்துல அவங்க எப்படிலாம் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு என்ன தைரியமா இருக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க மாஸ்டர். அதுதான் ரொம்ப இப்ப இல்ல பாப்பா நான் ஒண்ணும் சொல்றேன். நீங்க என்ன கிணத்துலயா ஊருக்குள்ளே இருக்கீங்க, நீங்க நீங்களா அந்த மும்பை வந்து பாருங்க, சிட்டில வந்து பாருங்க, பொண்ணுங்க பண்ற அநியாயம் பசங்க பண்ற அநியாயம் வந்து பாருங்க. எல்லாம் வெளியில தம் அடிச்சுட்டு பசங்க பொண்ணுங்க வித்தியாசமே தெரியாது. நீங்க தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு உங்க காலத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நம்ம பேர குழந்தைங்க இப்படித்தான் ஆக போறாங்க. நீங்க வேணா உங்க உயிர் உள்ள வரைக்கும் இப்படி காப்பாத்தி செத்து போயிடலாம். அதுக்கப்புறம் உலகம் இப்படிதான் போகுது. உலகம் அப்படி ஆயிட்டு பெண்கள் செம உரிமை, பசங்க என்னெல்லாம் பைக்கு புல்லட்டு இதான் ஓட்டுது எல்லாம். பசங்களுக்கு என்ன வேணா பெண்ணுங்க ஆயிட்டு இருக்காங்க. நீங்க தடுக்கல முடியாது. அப்படி நீங்க தடுத்தீங்கன்னா உங்களுக்கு குப்பையில போட்டு போயிருவாங்க. எங்க அம்மா பூமர் அங்கிள், எங்க அப்பா பூமர் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. கலைவன் சொல்லுங்க. அதாவது ஒன்று மாஸ்டர், என்னோட பிள்ளைங்க வந்து 3 பேருமே பொன் பிள்ளைங்க தான். மறுபடியும் சொல்றேன் என்னன்னா, நான் 3 பிள்ளைகளுமே வந்து அந்தந்த வயசுல வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதை வந்து சரி எது தவறு எதுன்னு நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். அந்த டைம் வந்து ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இது பண்ண அதை பண்ணன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி வெளியே விடாம கதவு பூட்டி அந்த மாதிரி பண்ணாம இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்காகவே தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேல மெச்சூர் ஆயிடுறாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. என் பெரிய பொண்ணு ஒரு தடவை ட்ரெயின்ல வரும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு கேரேஜ்ல வந்து நிறைய பசங்களா இருந்துட்டு ரொம்ப பேசிட்டே வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்போ இவங்களை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, என்ன கல்யாணம் ஆச்சா என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆயிடுச்சு, என்னோட புருஷன் அந்த 2வது கேரேஜ்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே அங்கிட்ட விலைக்கு போயிட்டாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு வந்து தைரியம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இருக்கு. என் கூட யாரும் இல்லைன்னு சொல்லாம, ஆனா கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு, ஆனா என் பொண்ணு அப்படி சொல்லியிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்தா 2வது கேரேஜ்ல உட்காந்துருக்காங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே எந்திரிச்சு அங்கிட்டு போயிட்டாங்களாம். அப்போ இந்த உலகம் வந்து அப்படிதான் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை பார்க்க விதமே அப்படிதான் இருக்கு. நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் போகணும் வரணுங்க விஷயங்கள், நல்ல விஷயம் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும். தேங்க்யூ மாஸ்டர். கிரேட் இன்சைட் மா, கிரேட் மாடர்ன் ஹோமி கீப் ராக்கிங். ஓகே ஷீலாமா சொல்லுங்க. சார், எங்க அப்பா வந்து லவ் மேரேஜ் தான். அவரு எங்க 4 பேரையுமே வந்து தைரியமா வளர்த்தாரு. நான் ஒரு ஆம்பளை பசங்களை வீட்டுக்கு கூட்டு போனாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எல்லாமே தைரியமா கொடுத்தாரு அவரு. எந்த ஒரு விஷயத்தையும் எங்களை இண்டிபெண்டா எடுக்க வச்சாலே நான் தைரியமா தான் இருப்பேன். ஆனா என் கல்யாணம் ஆயிட்டு வந்தது பிறகு என் பொண்ணுக்கு வந்து அந்த தைரியம் இல்லை சார். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்றது வந்து அந்த பொண்ணு கேட்டுடும், இது பண்ணிடும், போயிடும், வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே வந்துட்டு இருக்காரு. இப்பதான் நான் வந்து எம்எஸ்சி சேர்ந்துட்ட பிறகு வர்ஷினியை வந்து தனியா இண்டிபெண்டா இது வேணாலும் செய்யணும்னு வந்து சொல்லிட்டேன் சார். கிரேட் கிரேட். சோ அதை சேஞ்ச் பண்ண பாருங்க, ஹெல்ப் பண்ண பாருங்க, அவங்களுக்கு கொண்டு வர பாருங்க. ரைட், அறிவலை சொல்லுங்க. லாஸ்ட் 3 மினிட்ஸ் பாஸ். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கோச்சிங் கடைக்கு போறது, அந்த மாதிரி பிசினஸ் பண்றது, நீங்க பிசினஸ் தனியா பண்ற அளவுக்கு தனியா வந்து கோச்சிங் பண்ணி அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி டெவலப். கிரேட் கிரேட். அந்த ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு புதுசா பாத்துருங்களா, இது ஆரம்பிப்பீங்க, யோசிப்பீங்க நான் நம்புறேன். நிறைய பேர் எம்எம்ஜில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க குழந்தைங்க தான் கடைக்கு போவோம், எல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. அப்படி எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்கள பார்க்க இண்டிபெண்டன்ட் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கப்பா, நம்ம பிள்ளைகள் இண்டிவிஜுவலா வாழ்ந்துடும் அப்படின்னு. இப்போ அன்பளி சொல்லுங்க. நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னைக்கு ஆர்டி ஆஃபீஸ் வேலைக்கு போனோம்னா அப்பயே எனக்கு போகக்கூடாதுன்னு பயங்கர எதிர்ப்பாங்க. எல்லாம் ஜென்ஸா இருப்பாங்க, நீ போகக்கூடாது, நீ ஒத்தையில இருப்ப லேடி அப்படின்னு. நான் அங்கதான் போவேன். அப்ப வந்து எனக்கு அண்ணன் சப்போர்ட் இருந்தாங்க, அதனால நான் அங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா வீட்டுல யாருமே பேச மாட்டாங்க. நீங்க பேசுனா பரவாயில்ல, பேசுறப்ப பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். அப்பயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கும் அடுத்த எதிர்ப்பு. இது 2க்கும் சேர்த்து என்ன வந்து 3 நாள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. நீ வேலைக்கு போகக்கூடாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. பொறுமையா 3 நாள் இருந்து 4வது நாளுக்காக அப்புறம் திரும்ப உடனே கிளம்பி ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டேன். நான் என் வேலையை பண்ணுவேன். இது மாதிரி அவங்க வேணாம்னு சொல்லும் போதுதான் எனக்குள்ள அந்த ஒரு நான் அதை பண்ணணும், நான் அதுல வரணும், நான் தனியா எல்லாமே எனக்காக நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுலயே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா வந்து இப்பதான் உட்காந்துருக்கேன். மாஸ்டர் இந்த தப்பு நடக்குதுன்றாங்க. ஒரு ஆணாலையும் தானே மாஸ்டர் தப்பு நடக்குது. இந்த ஆண் அந்த அளவுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பெண்ணை மட்டும் தான் வந்து அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றாங்க. பொண்ணு அடைக்கணும், பொண்ணு அடைக்கணும், பையனும் தானே பண்றான், பையன் அடைக்கணும்ல. அதே ஒன்றும் கேள்வி கேட்க. ஏங்க அப்பா பயங்கரமா இருக்கு. ரைட்டு, தேங்க்யூ சத்யா. அண்ட் ரெண்டு விஷயம், அந்த டீனேஜ்ல நடக்கிற விஷயம் சத்யா சொன்ன பாயிண்ட் தான் ஆரம்பிக்கிறேன். என் பொண்ணு தப்பு பண்ணிட்டானா, என் பிள்ளை தப்பு பண்ணா, தப்பு பண்ணா என்னடா அது, நம்ம நீ நடந்து போது தப்பு இல்லையா? நீ உன்னோட வாலிப காலத்தை யோசிச்சு பாருங்க எல்லாரும். நீங்க அவ்வளவு நடுலாக இருந்தீங்க எல்லாரும். என்ன குசுமலம் பண்ணீங்க, அம்மா பக்கத்து தெரியாம வந்து என்ன அநியாயம் பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க பண்ணா ஓகே, உங்க பிள்ளைகள் பண்ணா தப்பு. நீங்க பண்ணா ஓகே, உங்க ஒய்ஃப் பண்ணா தப்பு இல்லையா? நான் நடந்த ஒரு கேஸ் சொல்றேன். அவங்களுக்கு லவ் மேரேஜ், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃபுக்கு இன்னொருத்தங்க கூட அஃபேர். அவங்க ஒய்ஃப் அஃபேர், அந்த யார் கூட அஃபேர், அவங்க பொண்டாட்டி வந்து வீட்டுல சண்டை அடித்தறி எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 2 மணிக்கு போகணும். சார் என்னாச்சு சார், ஒய்ஃப் யார் கூட பேசிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் சண்டை போட்டு இருக்காங்க, ஏதோ கனெக்ஷன் ஆகி போச்சு. இவ்வளவுக்கு இவங்க லவ் மேரேஜ். இப்படிதான் இது உறவு. மனுஷங்க நம்ம சோசியல் அனிமல். ஏய் கல்யாணம் முடிஞ்சா இவனை பார்க்கக்கூடாதுன்னா அப்படி சொல்லி நம்ம இத்தனை பேர் அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காது வேற கதை.
நான் என்ன சொன்னேன், கல்யாணம் முடிஞ்ச லைஃப் டைம் அவங்க தான் உங்களுக்கு வைஃப். அவங்க யார் கூட தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க கடைசி வரைக்கும் அவங்களை பாத்துக்கணும். எங்க ஒரு இடத்துல நீங்க அவங்களை சரியா கவனிக்கல வைக்கல, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல, அது பண்ணுங்க. அப்படி சொல்லி செட் பண்ணிட்டு அவங்கள ஓகே ஓகே அப்படின்னு பேசிட்டு, அவங்கள்ட்ட பேசிட்டு, அவங்க வைஃப்ட்ட பேசிட்டு, இவங்ககிட்ட பேசிட்டு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு ஓகே ரைட் ரெடி ஸ்டார்ட் கோ ரைட் ஆரம்பிச்சிச்சு. அழகான குடும்பம், சந்தோஷமான குடும்பம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எம்எம்ஜில நிறைய கதைகள் இருக்கு. ஐயோ பாத்துட்டான் இனி இவ முடிஞ்சு டைவர்ஸ் போகடா. பிரத்யேக மாதிரி நம்ம என்ன அநியாயம் பண்ணிருக்கோம் அப்பா அம்மா. ரெண்டாவது வந்து நம்ம பொண்ணுங்க, நம்ம வீட்டுல உள்ள யாரும் தப்பு பண்ணாலும் சரி, இந்த வயசுல நடக்கும். 15, 16, 17, 20 வயசுல இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கல, பசங்களை பார்க்கல, தப்பு பண்ணலன்னா ஏதோ மிஸ்டேக். அதே மாதிரி 60 வயசு 70 வயசுல அப்பவும் பொண்ணை பார்த்துட்டு இருக்கான், அப்பவும் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கான், அப்பவும் தப்பு. 60, 70 வயசுல நல்லாவே வாழல. என்னடா வாழ்ந்த 50 வயசா நீ? இவ்வளவு வருஷமா நீ என்ன வாழ்ந்த? இந்த இப்பவும் உனக்கு அந்த வக்கர புத்தி போல, அங்க அந்த புத்தி வந்தா தப்பு. இப்ப இந்த டீனேஜ்ல அந்த புத்தி வரலாம் தப்பு. ஏதோ மிஸ்டேக் இவனுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது, இவனுக்கு ஒண்ணு ஆக மாட்டேன், கண்டிப்பா ஆகும். அதையும் தாண்டி நம்ம கேரியர், குடும்பம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது விலகி போயிருவாங்க. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஷாம்ல சொல்லுங்க சார். இதுல வந்து கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுல, அப்ப ஆண்கள் எப்படி வேணா போலாம், பெண்கள் மட்டும் கட்டுப்பாடா வைக்கிறதுனால கூட இது பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது. எனக்கு இந்த விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்களோ, இது ஒரு சர்வசாதாரண பார்த்து மூவ் பண்ணி போக. நமக்கு கடன் இருக்கு, வெட்டி வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளை நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும், உங்களால 10 குடும்பம் 100 குடும்பம் வாழணும். அந்த விஷயத்தை பத்தி போங்களா, ஏன் இதுல மூழ்கி போய் கிடைக்கீங்க? திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல சொன்ன மாதிரி இதைத்தான் மக்களுக்கு புத்தி. கேட்டா நாங்க ரொம்ப ஆச்சாரம் வீச்சாரம் போங்க, இதைத்தான் ரவ்வும் போல திங்க் பண்ணிட்டு இருக்கு. புள்ளி அங்க விட்டக்கூடாது, பொண்டாட்டி விட்டக்கூடாது, இங்க பண்ணிவிட ரவ்வும் போல தான் திங்க் பண்ணுறது. ஆனா நாங்க ஆச்சாரங்கிறது கல்ச்சர் போலாம். இன்னைக்குள்ள கல்ச்சர் பாயிண்ட் 152 ரொமான்ஸ் விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாமே கண்ட இடத்துல எல்லார்கிட்டையும் போய் அங்கங்க பல காட்டிட்டு அந்த மாதிரி எமர்ஜென்சி பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியும், கடல் தண்ணி எங்க குடிச்சாலும் ஒரே மாதிரி உப்பு கறிக்கும், ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி ரொமான்ஸ் வந்துட்டு பல காட்டுறது, அங்க காட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் எங்கேயும் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப லாயல் பார்ட்னர்ஸ் கூட தான் அவங்க லைஃப் ஓடும். இது நான் என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். என் சித்தி மகா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. அது எப்படின்னா, சில கடல்ல கொஞ்சம் உப்பு நிறைய இருக்கும், சில கடல்ல உப்பு குறைய இருக்கும். ஒண்ணு கூட ரைட். ஆல் டேக் கேர், பை பை, லவ் யூ. அடுத்து சந்திக்கலாம்.